வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தி நைட் வாட்ச்மேன் கனைசியஸ். ஸோ எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த சிஎஸ்கே வர்சஸ் டிசி ஈவினிங் கேம் சேப்பாக்கில் நடந்த மேட்ச் முடிஞ்சது. எல்லாருக்குமே ஒரு பயங்கர அப்செட். இன்னைக்காவது ஒரு கம்பேக் இருக்குமா, ஸோ இன்னைக்காவது ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் செட் மாற்றி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா. அது போக தோனி கேப்டன் பண்ணுற மேட்ச்னு வேற சொல்லியிருந்தாங்க. ருத்துராஜுக்கு இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க. தோனியோட அப்பா அம்மா வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒய்ஃப் குழந்தையெல்லாம் வர்றான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தது. ஸோ கடைசி பார்த்தா சப்புன்னு 3:30 மணிக்கு ருத்துராஜ் நான் தான் கேப்டன், நான் தான் டாஸ் போட வருவேங்கிற மாதிரி உள்ள வந்து எப்பயும் நார்மலாக அனதர் கேம் அனதர் நார்மல் டே அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துட்டாரு. ஸோ ரிசல்ட்டுன்னு போனோம்னா அகெயின் அதுதான், ஒன்றுமே இல்லை. இதில் லாஸ்ட் 2 மேட்ச் என்ன நடந்துச்சோ அதோட ரிப்பீட் மாதிரி தான் இருந்தது. வழக்கம் போல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டே 5 டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு அப்படியே வழக்கம் போல் கேமையும் தோற்றுட்டோம் நம்ம. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்த பற்றியும் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணாங்க எல்லாத்தையும் பற்றியும் பேசலாம். ஸோ சும்மா சிஎஸ்கே சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே என்ன பண்ணாலும் சிஎஸ்கே தான், அவங்க என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், இதோட ஃபார்முலாவே இப்படி தான், ஸ்ட்ராட்டஜி இப்படி தான், அப்படிலாம் நாங்கள் பேச மாட்டோம். தப்புனா தப்பு, அவ்வளோதான். இது தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து தெளிவாக சொல்லுவோம். ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் இது. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது மேடி, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு சவுந்தர்னு ஒருத்தர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் ரொம்ப வருஷமா இந்தியா கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணி சிஎஸ்கேவோட ஆர்டன் ஃபேன். அண்ட் கார்த்தி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கூட நிறையா ஷோஸ் நான் கூட ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ நான் மேடி, நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. இந்த குமுறலை வந்து நீ குமுறிட்டு பாஸ் பண்ண, அந்த பேட்டன் அப்படியே எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணு, எல்லாம் சேர்ந்து 4 குமுறிட்டு மன ஆறுதலாக கொஞ்சம் ட்ரை பண்ணி தூங்க போகலாம் இன்னைக்கு. இல்லைண்ணே, ஆல்ரெடி கும்பிட்டேன், நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். சிஎஸ்கே வந்து இதுதான் டெம்ப்ளேட், இதுதான் ஐடியல் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மோரோவர் நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னா, இந்த சில பேர் வந்து சொல்றானுங்க, நீங்களாம் டாக்ஸிக் ஃபேன்ஸ், ஜெயிக்கிறப்பதான் சப்போர்ட் பண்றீங்க, தோக்குறப்ப டீமை பேக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி கிடையாது. சிஎஸ்கே எப்படி தோக்கவே தோக்காது, அதுதான் உண்மை. சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குறப்பெல்லாம் கூட 2010, நான் வந்து 2008 இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2008 இருந்து அந்த டைம்ல இருந்து எந்தெந்த பேருன்னு சொல்லி என்னால கண்ணை மூடிட்டு இப்ப கூட சொல்ல முடியும். அந்த மாதிரி பிளேயர் வாட்ச் பார்த்துட்டு இருக்கேன், மேட்ச் அந்த அளவுக்கு பார்த்துருக்கேன். சிஎஸ்கேவோட இன்டென்ட் வந்து கொஞ்சம் லாக் ஆகுது, அதுதான் ஒரே விஷயம். அண்ட் மோரோவர் அவங்க கண்டுபிடிச்ச அந்த பேட்டர்ன் வந்து இப்ப செட் ஆகல. ஏன்னா வந்து இப்ப டிரான்சிஷன் பேஸ்ல இருக்காங்க. எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா, ஸ்ரீலங்கா 2014 T20 வேர்ல்ட் கப் நடந்தது பாத்தியா, அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸை வந்து அனுபவிச்சாங்க ஸ்ரீலங்கா. அந்த ஃபேஸை தான் எக்ஸாக்டா இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன, அந்த ஃபார்முலாவை வந்து பிடிக்க முடியல, அதுதான் வந்து ஒரு பெரிய வருத்தம். அண்ட் தே கம்ப்ளீட்லி பிலீவ்ட் ஆன் தூபே. அந்த விஷயத்த வந்து அவங்க மெசேஜ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. நல்ல ஒரு கவுண்ட் வந்துச்சு. ஸ்ரீலங்கா அந்த ஃபேஸ் இல்ல, ஸ்ரீலங்கா அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபேஸ் எல்லாம் இருக்காங்க. இல்லடா, அந்த 2014 அப்புறம் ரொம்ப டிப்பாச்சு. இப்ப அட்லீஸ்ட் தீக்ஷ்ணா மாதிரி ஒரு ஆளு இந்த ஹோம் சீரிஸ் ஜெயிக்கிறது, ஒரு ஃபைட்டாவது கொடுக்குறானுங்களே. சரி, அது வரைக்கும் இந்த ஸ்ரீலங்கா தெரியல, மாறு நாட்டப்பட்டு, அப்புறம் வந்து தில்ஷனு, இவன் சமரவீரா, அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஜெயசூர்யா முதற்கொண்டு. சோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் ஆஃப் கேம்ல இருந்து இவங்க வந்து இந்த சொல்ல வந்த ஸ்ரீலங்கான்னு சொல்லும் போது, இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி ஏன் ஸ்ரீலங்கா இப்போ ஸ்டக் ஆகிருக்குன்னா, மஹேலாஜ், சங்கரா இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஒரு 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 பயங்கரமான டேலண்ட் வந்து ஸ்ரீலங்காவால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சிஎஸ்கேவும் அதே மாதிரி தான் போறாங்கன்னு தோணுது. தே ஆர் டூ மச் ரிலேயிங் ஆன் தோனின்ற ஒரு 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 இமேஜை முன்னாடி வச்சுட்டு அதுலயே டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மாதிரி தான் ஆகும். ஸோ மும்பை மாதிரியோ இல்லை வேற ஒரு ஆர்ஆர் மாதிரி ஒரு 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 டேலண்ட் ஹண்ட் வந்து சிஎஸ்கே கிட்ட அவ்வளவா இல்லை. டேடிஸ் டீம்ன்ற மாதிரி முன்னாடி அந்த 30+ எடுத்து விளையாண்டு அந்த மாதிரியே ஓட்டுறாங்களோ என்னவோ என்னன்னு தெரியல. பட் ஒரு யங் டேலண்ட்ன்ற மாதிரி சிஎஸ்கேல இன்னும் ஃபைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள கரெக்டு தான், உங்களுக்கு முடிச்சிடுறேன். மாப்பிள்ள இது என்னன்னா, நீ சொல்றது ஓகே தான். ஆனா இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த ஐபிஎல் ப்ரிவியூ மேட்சஸ் ப்ரிவியூ போய் நான் சொல்லியிருந்தேன், இவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு பிடிக்காது. ஏன்னா எடுக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஏன்டா எடுக்கிறீங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா சில டைம் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நானே நினைச்சேன், ஐயோ நம்ம நினைச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி நானும் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன்.
இந்த வாட்சனோட டெய்ல் எண்டு அண்ட் ரஹானே, டூப்ளசி, துத்தப்பா. ராய்டு, ரஹானே, உத்தப்பா, இவங்க டெய்ல் எண்டு கிட்ட போய் டெய்ல் எண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு நம்ம வந்து அவங்கள வாங்கி ஹாப்பி எண்டிங் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இது எனக்கு என்னடாங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டீப் லைனை நான் யோசிச்சு பார்த்தா அவங்க எல்லாமே ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம். ஸோ அதனால அவங்க வந்து குயிக்காக கொஞ்சம் அப்படி ஒரு சீசன் ஆஃபாக இருந்தாலுமே அடுத்த சீசன் மேக் பண்ணிட்டான். 2018 சூப்பராக ஆடினா, 2019 வாட்ஸன் அடிக்கவே இல்லை. பட் ஃபைனலில் கொஞ்சம் மேக் பண்ணிட்டான். 2020 கொஞ்சம் மேக் பண்ணி அந்த ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சீசனில் இவங்க எடுத்தது திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் கூடா. ஸோ இவங்க எல்லாமே ஈவன் ஒரு லெஜெண்ட்ஸுங்கிற லெவல்லே கூட கிடையாது. ஸோ திரும்ப வந்து ஒரு ஆக்ஷனில் போயிட்டு ஒரு யங்ஸ்டர் ஏன்னா ஓகே நான் நிறைய பேசுற மாதிரி இருக்கேன். அந்த பாயிண்ட் வச்சிருக்கேன். சௌந்தர் நீ சொல்லு. சௌந்தர் சௌந்தர் சொல்றான். நம்ம எல்லாம் முன்னாடி டேடி ஸ்கீம் அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அப்படி கலாய்க்கும் போதுமே நமக்கு வந்து ஓப்பனிங்கு 2 பேர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிட் ஒருத்தன் எப்படி கண்டிப்பா இருப்பான். ஆனா அந்த மாதிரி இந்த இதுல இல்ல. ஓப்பனிங்னா முன்னாடி அந்த 2 பேர் எப்பயுமே இருப்பாங்க, எப்பயுமே நல்லா விளாடுவாங்க. அவங்க மேபி சில ரஃப் பேட்ச் இருக்கலாம். அதுக்கு அடுத்த சீசன் கம்பேர் கொடுக்க அவங்க 2 பேர் தான் கம்பேர் கொடுப்போம் நம்ம. ஆனா இங்க அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஓப்பனிங்கே இல்லை, சரியான ஓப்பனிங்கே இல்லையா. அதனால எவருமே அடிச்சு கொடுக்க ஆளே இல்லை. திறவாங்க மிடு ஆர்டர்ல தூபையை மட்டும் தான் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு 2 சீசன் நல்லா விளாண்டாப்ல, நல்லா தான் விளாடுறாப்ல. ஆனா என்ன அவரு கடமை என்னன்னா அந்த ஆறுசாமின்ற மாதிரி சொல்லி காய்ப்பாங்க. வீடியோ போட்டாங்க தெரியுமா, ஆறுசாமின்ட்டு. அதுக்கப்புறம் போன ஃபார்ம் தான். அதுல இருந்து ஒரு எந்திரிக்கவே இல்லை. அந்த பேருக்கு கிடைக்கிறப்பல அதுக்கப்புறம் முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. அதான் நம்மள இப்ப துபே சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. துபே வந்து எப்ப பெர்ஃபார்ம் பண்ணா 2023, 2024, 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணான். உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கரெக்டா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்ம் அப்படியே கிராஃப் அப்படியே இந்த ஸ்டாக் மார்க்கெட் குறைய மாதிரி டிப்பா இறங்கிட்டே வந்தது. அதுக்கப்புறம் துபாய் எப்படி வந்து கவுண்டர் பண்ணாங்கன்னா, அவன் அந்த பாடி லைன்ல இடுப்புக்கு போடுற மாதிரி கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு லெக் ஸ்பின்னர் இப்ப தூக்கி போட்டாலே அவுட் ஆகுறான். நான் அடிக்க போய் அவுட் ஆகுறேன்னு. நம்ம துபாய் வந்து ஒரே கியர் தான், நீ சின்ன போட்டா அப்படின்ற மாதிரி தான் அவனை T20 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவனுக்கு வந்து அந்த லிவ் அண்ட் டை பை த ஸ்வாட்ன்ற மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி அவனை தூக்கி போட்டு அவுட் பண்ணிடுறாங்க. அண்ட் துபாயோட அந்த அக்ரெஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த சீசன்ல கொஞ்சம் ஃபாயில் ஆயிடுச்சு. மேபி திருப்பி வருமானு தெரியல. பட் துபாயை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே அதனாலதான் நமக்கு பேக் ஃபயர் ஆகுது. மிடில் ஆர்டர்ல துபாய் இருந்து அடிச்சா மட்டும்தான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் கார்த்தி. துபாய் இருந்து அடிச்சு எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றானோ 15வது ஓவர் வரைக்கும், அதுக்கப்புறமா தான் தோனி ஜடேஜாவால பண்ண முடியும். இப்ப எல்லாம் சொல்றாங்க தோனி வந்து 10வது ஓவர் வந்து அடிச்சிடணும், மும்பை வந்து RCB மேட்ச்ல கடைசியா வந்திருந்ததோ இப்ப 10வது ஓவர் வந்தாரு. ஒரு பெரிய ஆளு இவ்வளவு லெகசி இவ்வளவு லெகசி பண்ணிருக்காருன்றப்போ டீம்ல he wants to play, he wants to enjoy this game அப்படின்ற ஒரு சான்ஸ் தான். அது வந்து சான்ஸா கொடுக்குறாங்க. சில ஃபேன்ஸ் வந்து இருக்கணும் போகணும் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. I don't want to comment about that, but he wants to enjoy this game. அது பிரான்சைஸ்க்கும் அவங்களுக்கு இருக்காங்க கமிட்மெண்ட். வயசாகி எதுக்கு விளையாடுறாங்கன்னு கேட்கறதுலாம் வந்து அவங்க பர்சனல் ஒப்பீனியன்ஸ். பிரான்சைஸ் அவங்களுக்கு பண்றாங்க, ஓகே. பட் அவரோட எவ்வளவு கண்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண முடியுமோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து கீப்பிங் ஆகட்டும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ரீசெண்டா கீப்பிங் கொஞ்சம் டிப் ஆயிடுது. we have to consider his age as well. பண்ண முடியலன்றப்ப 10th அப்புறம் இப்ப ஆடி காமிச்சாரு. ஆல்மோஸ்ட் இப்ப நம்பர் 4 டாப் ஸ்கோரர் நினைக்கிறேன் CSKக்கு. ஓகேவா? அதனால வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மோரோவர் அவங்க மிடில் ஆர்டர் நல்லா ஆன மட்டும் தான் பின்னாடி தோனியாவை கண்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றதும் ஒரு காசு. இவங்க இதனாலதான் அது நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். அது மட்டுமே காரணம் கிடையாதுன்றது ஒரு இது. கண்டிப்பா கார்த்தி சொல்றோம். அல்ல இப்போ சாரி, இந்த மேட்சோட ஸ்பெசிஃபிக்கா இந்த மேட்சோட ரிவ்யூ மட்டும் படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து KL ராகுல் சூப்பராக விளாண்டா. ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து ஒரு KL ராகுல் வந்து ஒரு 77 சூப்பர் நாக் வந்து KL ராகுல் வந்து இப்போ இந்த டீம் என்னது இல்லையா டிசி. ஸோ டிசியில் வந்து LSG நிற்கிறான், சாரி KL நிற்கிறான். அவனை சுற்றி அப்பப்போ வர்றாங்க போகிறாங்க, இந்த ஹீட்டர்ஸ் வராங்க, அவனை சுற்றி நல்லா விளாடுறாங்க. KLம் அப்பப்போ அடிக்கிறான். இதே தான் வந்து CSKக்கும் நடந்திருக்கணும். பட் எங்கே ரொம்ப மிஸ் ஆயிடுச்சுன்னா, ருத்ராஜ் அவுட் ஆனோடனே டீம் காலி. ஏன்னா ருத்ராஜ் தான் வந்து CSKக்கு இந்த சீசன்ல, முன்னாடி சீசன்ல எல்லாரும் அடிச்சாங்க, இந்த சீசன்ல தே ஆர் ரிலையிங் டூ மச் ஆன் ருத்ராஜ். ஸோ ருத்ராஜோட விக்கெட் எடுத்துட்டீங்கனாலே CSK வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. அண்ட் மோரோவர் அந்த 180 டார்கெட் CSK கடந்த ஒரு 6 வருஷமா 180 சேஸ் பண்ணதே கிடையாது.
நீங்க எந்த சேப்பாக்குனாலும் சரி, அவுட்டர்னாலும் சரி, எங்கனாலும் சரி 6 வருஷமா சிஎஸ்கே அகைன்ஸ்டா நீங்க 180 டார்கெட் கொண்டு வந்துட்டாலே நீங்க 90% ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க. இன்னைக்கு அதோட 100% 180 கொடுத்தது கிடையாது. அதுவும் தான் சரி, எல்லாரும் அது பேசுறாங்க. பட் 180 கொடுக்காத bowling அட்டாக்கும் வச்சிருக்காங்க. அதுவும் இருந்ததுன்னு சொல்ல வரேன். அந்த 180 கொடுக்குற அளவுக்கு அவங்க இல்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. 180 அடிக்க விடாமவும் சேஸ் பண்ணிடுறாங்கன்றதா என்னோட காரணம். பட் அதை வந்து இப்ப கண்டுபிடிக்க முடியல. ருத்ராஜ் வந்து ஒரு பயங்கரமான லூப்ல மாட்டிக்கிட்டான். ஸ்பின் ட்ரியோன்னு ப்ரொமோட் பண்ணி அந்த ஸ்பின்னர்ஸ் அவனால யூஸ் பண்ண முடியல, யூஸ் பண்ண தெரியல. அதுதான் உண்மை. அதனால வந்து மாட்டிக்கிட்டானு தோணுது. அஸ்வின் கண்டிப்பா எடுத்தாகணும், நூர் அகமத் கண்டிப்பா எடுத்தாகணும், ஜடேஜா ஆடியே ஆகணும்னு சொல்லி அந்த அந்த 3 பேர் அந்த நீ அப்படியாவது யூஸ் பண்ணி ஆகணும்னு கொடுத்துட்றாங்க. தோனி மாதிரி அவனால யூஸ் பண்ண முடியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கேன், தோனியோட ஷூ வேற, ருத்ராஜ் ஷூ வேறன்னு. அவனால அந்த உண்மையா சொல்ல போனா அந்த ஸ்பின்னர்ஸ் ரிப்ளேஸ் பண்ண முடியல. பத்திரான பவர் பிளேல போட வச்சுட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி யூஸ் பண்ண மிடில் ஓவர்ஸ்ல அட்டாக் பண்ணோம். பட் அவனுக்கு யூஸ் பண்ண முடியல. ஏன்னா எஃபெக்டிவா இல்ல ஸ்பின்னர்ஸ் சேப்பாக்கலன்றப்போ எனக்கே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காதுன்றது. ஏன்னா சின்ஸ் இஸ் கமிங் ஃப்ரம் மகாராஷ்டிரா, நிறைய ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்காதுல, அதான் ஸ்டக் ஆயிட்டானு தோணுது. மேபி அவன் வந்து இல்ல என்னால முடியாது, என் இஷ்டத்துக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடணும். மேபி அவன் வைக்கிறதுனா அஸ்வின் மேலதான் கை வைக்கணும். ஏன்னா அஸ்வின் மட்டும் தான் ஒன் டைமென்ஷனலா பண்ணிட்டு இருக்கான். ஜடேஜா கொஞ்சம் ஃபீல்டிங் அந்த இது இருக்குன்னா அஸ்வின் மேலதான் கை வைக்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேப்டன். இந்த ஃப்ரீடம் இருக்குமான்னு தெரியல. சொல்றோம். அது போக சென்னை சென்னை பிச்சுனாலே 150 அப்படின்ட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி இவங்களும் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் 150 அடிக்கிறாங்க. பேட்டிங் பண்றப்ப 19 ஓவருக்கு 150 தான் வருது. அதுக்கு மேல வரவே மாட்டேங்குது. தெரியல. இல்ல மாப்பிள்ள, இது என்னன்னா இவங்க சொன்னாங்க, நீ சொன்னது கரெக்ட் தான், 180க்கு மேல சேஸ் பண்ணலன்னு சொல்றாங்கல்ல. இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க சேஸ் பண்ணல, இல்ல நீ சொன்ன மாதிரி அவங்க சேஸ் பண்ணலன்னு இவங்க சொல்றாங்க. நீ எப்படி சொல்றனா, சேஸ் பண்ற அளவுக்கு நாங்க வச்சுக்கல, அதுக்குள்ளேயே நாங்க நிறைய மேட்ச் முடிச்சிருக்கோம். 2 கப் அடிச்சுக்கோண்டா. அதுக்கப்புறம் வரேன் 2 கப்பும் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நீ சொல்ற. ரெண்டுமே ஓகே தான். இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட், சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு சொல்றேன், இது நம்ம எடுத்துக்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, கடந்த ஒரு 6 வருஷமாவே அந்த ஃபயர் பவரை வந்து நம்ம விட்டுட்டே இருக்கோம். ஸோ சும்மா அந்த நீ சொன்ன மாதிரி ஒரு 150 160 180 அப்படியே போயிட்டே இருக்குமே தவிர, அந்த ஒரு ஃபயர் பவர் ஒரு 200க்கு மேல வந்து, ஏன்னா நீ அதிக ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அதிக முறை 200+ அடிச்ச டீம் யாருன்னு பார்த்தா நம்ம தான் இருக்கும் அதுல. பட் ஆனா இப்ப ரீசெண்டா அதை பண்ண முடியல. ஏன் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா, அந்த ஃபயர் பவரே இல்லை நம்ம கிட்ட. சும்மா திரும்ப திரும்ப அதே இருக்கிற ஒரு பிளேயரோட டெய்லண்ட், அதான் ஃபைனல் லீக் ஸ்டேஜ்ல உள்ளவங்களே நீ திரும்ப திரும்ப எடுத்து ஆடும்போது அவங்க கிட்ட நீ மேட்ச் என்ன எதிர்பார்ப்ப? ஒரு 30-40 குயிக் ஃபயர், 30-40-50, 30-40-50, அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். இதே இது இந்த ஒரு மட்டும் சொல்லிடுறேன், எல்லா டீம்லயும் பாருங்களேன், அந்த ஒரு 1 டவுன் இல்ல ஒரு ஓப்பனிங் ஆர்டர்ல வந்து ஒரு பிளிட்ஸ்டிங் நாக் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இருப்பான். அண்ட் ஆல்சோ எல்லா டீம்லுமே அட்லீஸ்ட் ஒரு 4 மேட்ச் ஆயிடுச்சு, எல்லா டீம்லயுமே ஒரு 3-4 யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, பேர் தெரியாதவங்க வந்துட்டாங்க. திக்வேஷ் சூப்பரா போட்டுட்டு இருக்கான், அப்புறம் அனிகேத் சர்மா சூப்பரா ஆடிட்டு இருக்கான் இங்க. அப்படி நீங்க கொல்கட்டால பாத்தீங்கன்னா அங்க வைபவ் வரோட முன்னாடிதான் இருக்கான், பட் அகைன் இஸ் டூயிங் குட். ரகுவன்ஷி, அப்புறம் இங்க ஆர்சிபியில பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் வர்றாங்க. டிசியில பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல் செம ஃபைண்ட் ஒன்று சூப்பரா போட்டு குழந்துட்டு இருக்கான். டிபி கேஸ்ல பாத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் அண்ட் பிரியான்ஷ் ஆரியா. அப்புறம் எல்எஸ்சியில பார்த்தா எல்எஸ்சி ஃபுல்லாவே இந்த மாதிரி டீம் தான், பிரின்ஸு, திக்வேஷ் அப்படி இப்படின்னு இருக்கு. எஸ்ஆர்ஹெச்லயும் இருக்கு, அப்புறம் அந்த அன்சாரி அப்படின்னு. இவங்க பாத்தீங்கன்னா 4 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயுமே அவங்க பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸா 2-3 பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே எத்தனை பேர் ஆடி இருக்கீங்க இது வரைக்கும்? வெளியில இருந்து தண்ணி பாட்டில் தூக்குறதுக்கு மட்டுமே இருக்காங்க. இதை முடிச்சிடறேன், தண்ணி பாட்டில் தூக்குறது மட்டுமே இருக்காங்க. இந்த ஷேக் ரஷீத், ராஜ்யவர்தன் ஹங்கர் கேட்கறதுலாம் போன சீசன்ல வந்தவன். அப்புறம் அந்த ஒரு லெக் ஸ்பின்னர் பிரசாந்த் சொலாங்கின் ஒருத்தர் இருப்பான், அவனும் நல்ல ஸ்பின்னர். அவனுக்குலாம் அந்த லாங் ரன்னே கிடைக்கல ஒண்ணுமே. அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கான், அவனுக்கு ஒரு மேட்ச் ஒன்றும் கிடைக்கல. ஷேக் ரஷீத், அப்புறம் இன்னொருத்தர் நல்லா பர்ஃபார்ம் இந்த ஆண்ட்ரே சித்தார்த்னு ஒருத்தன், அவனை எல்லாருமே ஹையா ரேட் பண்றாங்க. அவனுக்கு ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுங்களேன். இப்போ ஃபயர் பவரே இல்லைங்கிறீங்க, அவனை போய் ஒரு இம்பாக்ட் பிளேயரா இறக்குங்க டக்குன்னு குயிக்கா. ஏதாவது ஒண்ணு இதா பண்ணும். திரும்ப திரும்ப அதே திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் இப்படியே ஆடிட்டு இருந்தோம்னா இது வந்து எங்க ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையா வந்து எனக்கு தெரியல. அதுதான் நான் சொல்ல வரேன். வந்து சொல்றான் ஒரே நிமிஷம். ரெண்டே ரெண்டு பாயிண்ட் ஆகல. நம்ம சிஎஸ்கேன்னு பொறுத்த வரைக்கும் மெயின்ல ஆடுவாங்க. அதை தவிர மித்தவன் எத்தனை யார் பெஞ்ச்ல இருக்கானே யாருமே தெரியாதுடா. ரொம்ப வருஷமா பெஞ்ச்ல தான் இருப்பான். அந்த ஒரு வார்த்தை இருக்கும், நிறைய பிளேயிங் வித் சேம் 11 அப்படின்னு பார்த்துல
எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் செய்யுங்க சேம் லெவன்ட்டு. அதனால பெஞ்ச்ல யாரும் உட்காந்துருக்கேன்னு தெரியல. நல்ல ஃபைண்டான்னு கூட தெரியல, அவனை யூஸ் பண்ணாதானே தெரியும். அது ஒண்ணு. கரெக்ட். அடுத்து இன்னொன்னு, இப்படி இந்த இப்ப புதுசா ஒரு டீம் இருக்காங்கல்ல, முன்னாடி போனாங்கல்ல நம்ம டீம்ல இருந்து பெஞ்ச்ல உட்காந்து உட்காந்து போனாங்கல்ல, அவங்க எல்லாம் நமக்கு வினையா வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் ஆமா. வன்மத்தை கக்குறாங்க. உனக்கு வந்து நேத்து நம்மள அப்பொழுது ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். நேத்து மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ராஜ் பவான் ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவன் சிஎஸ்கே எக்ஸ் ஆமா பிளேயர் தெரியுமா? ஒரு ஆமா 3-4 வருஷமா எக்ஸ்பிளைன் தெரியும். சிஎஸ்கேல இருந்திருக்கான். நான் இந்த பேர் என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாரு எந்த ஏய், டீம்? அண்டர் இன்னைக்கு கூட 19 இருந்து எடுத்தாங்க. ஆமா. அண்டர் 19 இருந்து எடுத்தாங்க player ராஜ் தான். பாபாவை தெரியும். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவன் மும்பை போய் 2-3 மேட்ச் தான் ஆச்சு, உள்ள 11க்கே சான்ஸ் கிடைச்சிச்சு. சோ அதான் சொல்றேன், ஒரு ஏய், அந்த பிளேயர் ரிஸ்கி வந்து வந்து சிஎஸ்கே பெஞ்ச் தான் ஆடுவாங்களா? இல்ல போன வாட்டி இம்பாக்ட் பிளேயரா கூட ரெண்டு வந்தாரு. மேட்ச் ஏய், ரெண்டு மேட்ச் அவன் வந்தான். கூட ஒரு ஆ. 4-5 மேட்ச் ஆடினான். அந்த ராஜ் பவாலாம் பாவம், என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. அவன் பேரு எங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் சிஎஸ்கேல 4 வருஷம் இருந்திருக்கான். அப்பதான் ஆமால இவன் தானா அவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாரு மும்பைல போனா 3வது ஏய், மேட்ச் அப்படிதான் சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு சான்ஸ் கொடுக்குறான் பாரு அஸ்வினி குமார். மும்பை மும்பை மட்டும் நம்ம சாதா டீமா, அதுவும் கோட்டட் டீம் தான், 5 கப் வச்சிருக்காங்க. பட் அவங்க எத்தனை பேர் சான்ஸ் கொடுத்துருக்காங்க? அஸ்வினி குமார், அப்புறம் சத்யநாராயண ராஜு, விக்னேஷ் புத்தூர், அப்புறம் நேத்து வந்த ராஜ் பவா, அது 4 பேர் ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் ராபின் மின்ஸ் 5 பேர் ஆடி இருக்காங்க. எனக்கு கேட்டா 5 பேரு இந்தியன் டேலண்ட்ஸ், அதுவும் எம்ஐ மாதிரி ஒரு கோட்டட் சைட் ஆடி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். இப்ப அவன் தோத்தா கூட சரி ஓகேடா, ஏதோ ஒரு நாட்டுக்காக ஏதோ பண்றான் அப்படிங்கிற ஒளிஞ்சு போன்றலாம். இவனுங்க பற்றி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம காலம் போனவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றானுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த இது இது எனக்கு இதை நான் விட சொல்றேன் பாரு. இதை ஒரு லாஸ்ட் இதை மட்டும் முடிச்சிடறேன், சாரி. எனக்கு இந்த கிட்னே பண்ணுவான் பார்த்திருக்கியா, சிஎஸ்கே வந்து இப்படிதான் இருப்பாங்க, இதுதான் சிஎஸ்கே, நீ பேசி வேஸ்ட்டுங்கிற அவனை தான் அடிக்கணும். தப்பு பண்ணாங்க, ஏன் தப்பு பண்றேன்னு கேட்கணும், ஏன் நீ இது இல்ல பண்ணாங்க கரெக்ட் தான், கரெக்ட் தான். அதை கேட்காம சும்மா அவன் அப்படிதான் பண்ணுவான்னா இது சரியான இது கிடையாது. இப்ப பாரு வந்து எங்க வந்து நிக்கிற, எங்க வந்து கூட நிக்கிற தெரியா, பார்த்தா அது சண்டை போட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும், அந்த மாதிரி இருக்கு. மேடி சொல்றான், சாரி. இல்ல ஏய், அதான் மாப்ள, அந்த நீ நமக்கு சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ம் நீ சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் மாப்ள. பட் அதான் நம்ம வந்து ஒருவேளை இந்த காம்பினேஷன் வந்து ஜெயிச்சிருந்தா நம்ம எதுவும் பேசியிருக்க மாட்டோம். ஆப்வியஸ்லி யாருமே எதுவும் பேசியிருக்க மாட்டோம். இது தோத்ததுக்கான காரணம் வந்து அவங்க டிஎன்ஏல இருந்து திருப்பி அதை வந்து பண்ணணுமான்னு யோசிக்கிறாங்க. சிம்பிள். 2018ல எல்லாரும் கலாச்சோம், தே ப்ரூவ்ட் இட். 2021 கலாச்சோம். பட் இந்த 24 டைம்ல அது ஒர்க் ஆகல. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் 3 ஆடின ஒருத்தர் வந்து நம்ம டீமுக்கான கர்னல் சுரேஷ் ரெய்னா, டீமுக்கு என்ன தேவையோ என்ன வேணா பண்ணுவான். ஸோ அந்த பொசிஷனை ஃபில் பண்றதுக்கு வந்து ராபின் உத்தப்பாவும் நல்லா பண்ணான். ஏன்னா நான் நல்லா பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா 21ல he stepped out of the team and he allowed ராபின் உத்தப்பா to play for number 3. He played some blistering knock in the semifinals and we qualified. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம வந்து 2024ல வந்தப்போ 3ல வந்தப்போ அஜின்கே ரஹானே செமையா ஆடினான். ஸோ அஜின்கே ரஹானே வந்து பயங்கர அட்டாக்கிங் ஆடினான். ஸோ அந்த நம்பர் 3 பொசிஷன் நமக்கு இப்ப கிடைக்கல. அண்ட் மோர் ஓவர் கண் முன்னாடி வந்து நம்ம நம்ம பில் பண்ண இந்த பிரான்ச்சைஸ், இவ்வளவு வருஷமான பிரான்ச்சைஸ் வந்து இப்படிதான் ஆடி இருக்காங்கன்றப்போ ஆஸ் அ ஃபேன்ஸா we should back and criticize as well. இதை மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற. ஸோ இதை அவங்க ரியலைஸ் பண்ணி திருப்பி டேலண்ட் ஹண்ட்டை பண்ணலாம். ஏன்னா 2019ல ருத்ராஜ் ஹண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து ருத்ராஜ் பயங்கரமான கிளாசிக் பிளேயர். பட் என்னன்னா ருத்ராஜ் வந்து சிஎஸ்கே வந்து நாட் யூஸ் டு ஃபைண்ட் மோர் பிளேயர்ஸ். இப்போ சாய் சுதர்சன் வந்து சிஎஸ்கே அகாடமில தான் வச்சிருக்காங்க. தி யூஸ் டு க்ரூம் பிளேயர்ஸ். பட் அவங்க டீம்ல ஆடணும்னா அவங்கன்னு ஒரு டிஎன்ஏ வச்சிருக்காங்க. அது இப்படி செட் ஆனதா ஆடணுன்றது அவங்க கம்ஃபர்ட்டை பொறுத்து இருக்கிறதுனால நம்ம அவன் பண்றான் அவன மாதிரி நீ ஏன் பண்றேன்னு சொல்லி புளியை பார்த்து பூனை சூட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்காது. அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி செட் ஆகுமோ அது மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் இஃப் இட் ஃபெயில்ஸ் they'll come back by correcting the session தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து இப்ப நியூஸ் எப்பப்பெல்லாம் சிஎஸ்கே அதிகமா பிளேயிங் லெவன் மாத்துறாங்களோ அப்பப்பெல்லாம் ஒழுங்கா ஜெயிச்சது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாம கோயிங் பேக் டு தி ரூட்ஸ், ஓகே நம்ம பண்ணுவோம், அந்த ஃபாரின் காம்பினேஷன்ஸை மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி வின் பண்றாங்களான்றது வந்து ஒரு கொஸ்டின் தான். பட் அந்த எம்பையர் டவுன் ஆகுறப்போ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது இல்லாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு கடைசி 5 வருஷம் 6 வருஷமா பண்ணிட்டு இருந்தா ஓகே, they proved it just 1 year back. They had one bad season, that is absence of Conway 2024. இப்ப பண்றப்போ ஓகே தப்பு பண்றாங்க, பட் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு கொஸ்டின் மார்க்னாலும் இவங்க டிஎன்ஏ அப்படி இல்ல. அந்த எம்பையர் வந்து டவுன் ஆகுதுன்றது வந்து ரொம்ப தெரியுது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் உண்மை. ஸோ தில் கம் பேக் அப்படின்றது ஒரு ரீசன். பட் தோனி வந்து இனிமேல் நோ மோர் அப்படி பிளேயரா இருக்க மாட்டாருன்றது ஒரு ஃபீல். த வே ஹீஸ் பிளேயிங் அண்ட் அவனோட 6K வந்து சேர்சல்ன்றப்போ சேப்பாக்கலாம், அதை விட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது as a CSK fan. சரி ஓகே. நான் இப்போ ஏன் அந்த யங்ஸ்டர்ஸை வந்து நீங்க வந்து ப்ரமோட் இது பண்ணி ஒரு ஃபைண்ட் காட்டி சொன்ன மாதிரி
அந்த அடுத்த டிரான்சிஷன் ஃபேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அந்த டைம்ல நீ என்ன பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்கும்போது நீ டிரான்சிஷன் பண்ணணும். டிரான்சிஷன் பண்ணும்போது என்னன்னா, இது இந்தியன் டீம் மாதிரி கிடையாது. இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேஸாக நம்ம எடுத்து போட்டு ஆட முடியாது. ஃபர்ஸ்ட் நீ வா நீ வா நீ வா நீ வா ஆட முடியாது. அப்போ என்ன இருக்கிற அந்த பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ்ல நீ டேலண்ட் ஸ்கோர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நான் ஒரு சேனல்ல, அஸ்வின் சேனல்ல பார்த்தேன், வித்யுத் சிவராமகிருஷ்ணன், நம்ம சிஎஸ்கேட எக்ஸ் ஓப்பனர், அவர் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து சிஎஸ்கேவோட டேலண்ட் ஸ்கவுட் மேனேஜரா. அவரு போயிட்டு ஸ்மார்ட், அப்புறம் மத்திய பிரதேஷ் லீக், அப்புறம் மகாராஷ்டிரா லீக் எல்லாமே பார்த்துட்டு அந்த வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல, ஒரு 5-6 பிளேயர் கொடுத்துருக்காரு. அந்த 5-6 பேர்ல யாருன்னா திக்னேஷ், அனிகேத் வர்மா, அப்புறம் இன்னும் பிரியான்ஷ் ஆர்யா, அதே மாதிரி 5 பேர் 6 பேர் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்க 6 பேர் கொடுத்துருக்காரு. அவன் என்ன சொல்றான், கொடுக்கறது தான் என் வேலை. ஆனா சிஎஸ்கே வந்து அவங்க ஆக்ஷன் ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த 5-6 பேரை கொடுக்குறாங்களா, அவங்களோட பேஸ் பிரைஸ் என்ன நினைக்கிறீங்க? 30 லட்ச ரூபா இல்ல 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா, அவ்வளவுதான். அவங்க பட்ஜெட் போட்டு அந்த 6 பேரே எடுக்கலாம்ல, அதுவும் எடுக்காம திரும்ப வந்து இவங்களோட ஒரு மெத்தட்லயே போயிட்டு இந்த 5 பேருமே எடுக்கல. அப்புறம் அவரோட இது என்னன்னு தெரியல. ஸோ இவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, அது ஒன்று தான். அண்ட் ஆல்சோ நான் ஏன் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இவ்வளோ இது பண்ணேன்னா, நீ சொன்ன டிரான்சிஷன் ஃபேஸ் அது ஒரு பாயிண்ட். ஏன்னா நீ டிரான்சிஷன் பண்ணிட்டு போனாதான், ஃபார் எக்ஸாம்பிள் 2020 அப்பயுமே சிஎஸ்கே இந்த மாதிரி நிலைமையில இருந்துச்சு. சாம்பியன் சைடு வாட்சன் வெளியே போயிட்டான், அவன் டூப்ளசி ஒரு மாதிரி இதுல இருந்தாரு, ரெய்னா வெளியே போயிட்டான், அம்பத்தி ராயுடுவும் பழைய ராயுடு கிடையாது, அவனும் ஒரு மாதிரியா இருந்தான். அப்படியே அந்த மிடில் இப்போ இருக்கிற அதே மாதிரி ஒரு மாதிரி பழைய செட்டா இருந்தது. அந்த அப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் கூட கோப்பப் பண்ணி நம்ம வந்து இது பண்ண முடியல. ஸோ அந்த டைம்ல அப்பதான் ருத்ராஜை கண்டுபிடிச்சோம். அந்த இன்னும் செம்ம அடி 2020 சுத்தமா ஒண்ணுமே இல்லை, 10,000த்துல இருந்தோம், செம்ம அடி. அப்போ தோனி என்ன சொல்றாரு, அப்போ இதே கிரிட்டிசிசன் வந்துச்சு, யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க, வெளியில சும்மா உட்கார வச்சிருக்கீங்க வாட்டர் பாய். அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மேல ஸ்பார்க் பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருந்தது. பட் ஆனா இந்த ஐபிஎல்லே சிஎஸ்கே வெளியே போயிருச்சு, 10வது மேட்ச்ல வெளியே போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மேட்ச்ல ருத்ராஜுக்கு ஒரு லாங் ரன் கொடுத்தாங்க. ஏன்னா ருத்ராஜ் நடுவில் ஆட விட்டாங்க, ஜெகதீசன் நடுவில் ஆட விட்டாங்க, ஜெகதீசனை ஓப்பனிங்ல போட்டாங்க, செட் ஆகல. அதுக்கப்புறம் ருத்ராஜுக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கும்போது ருத்ராஜ் 3 கன்சிக்யூட்டிவ் 50 அண்ட் இப்ப இருக்கிற மாதிரி சப்ளிம் ஃபார்ம்ல அந்த ஒரு கிளாஸா ஆடுறது, அடிக்கிறான்னே தெரியாது, 30 பால் 50 ரன் வந்துருவான். மும்பை கூட ஆடினா மத்திய ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி ஆடுவான். அந்த மாதிரி ஆடும்போது தான் சிஎஸ்கே அப்பாடா ஒரு ஃபைன் ட்ரா அப்படின்னு சொல்லி அவனை 11 வந்து 2021 செமையான இயர், 2022 அவனோட பாட்டை பண்ணிட்டான், 23 சூப்பர் இயர், கான்வே கூட வந்து ஆரஞ்சு கேப் வாங்குற அளவுக்கு வந்த ஒரு இயர். ஸோ அதனால அப்போ ஒரு ஃபைனல் சீசன்ல வந்து ஒரு 5 வருஷம் கண்டினியூஸா ஆடி திரும்ப இப்போ வந்து ஒரு கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே அளவுக்கு அவன் வந்து ப்ரொமோட் ஆயிருக்கான். ஸோ நான் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்றேன்னா, நீ அந்த மாதிரி ஒரு பிளேயரை பேக் பண்ணி அவனோட எபிலிட்டியை பார்த்து அவனுக்கு லாங் ரன் கொடுத்தாதான் நீ இன்னும் அந்த டிரான்சிஷன் ஃபேஸே இது பண்ண முடியும். நீ சுரேஷ் ரெய்னா இல்லைங்கிற, சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒருத்தனை ஆட கொடுத்தாதான் நீ சுரேஷ் ரெய்னாவே ஒரு ஜூனியர் சுரேஷ் ரெய்னாவோ இல்ல சுரேஷ் ரெய்னாவுக்கு வராது நான் அப்படி சொல்லல, அட்லீஸ்ட் ஒரு மினி சுரேஷ் ரெய்னாவது கிடைக்கும். நீ திரும்ப அந்த பொசிஷனுக்கு நம்ம வந்து ராபின் உத்தப்பாவும் திரிபாத்தி தீபக் கூடாவே நம்ம திரும்ப போட்டுக்கிட்டு வேணாம் இப்ப அதையே நீ திரும்ப போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ இந்த டிரான்சிஷன் எப்படி பண்ணுவ? ஒரு பெரிய லெகசி சிஎஸ்கேவை வந்து நீ ஏதோ ஒரு இதுல வந்து தோனியோட இது தலையீடு தான் அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா தோனி வந்து இப்ப கேப்டனா கூட இல்ல, ஆனாலுமே தோனி எங்க இறங்கணும், அப்புறம் வந்து டேலண்ட், அதாவது ஆப்ஷன்ல யாரை எடுக்கணும், இந்த டிசிஷன்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட்க்கு அப்புறம் வந்து ருத்ராஜுக்கு வந்தா கூட பரவாயில்ல. பட் ஸ்டில் தோனி இஸ் ஆல்சோ a part of CSK. தோனி இஸ் a stakeholder of CSKன்றனால தோனி டீம்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தோனியோட டிசிஷன் வந்து தோனியோட இம்பாக்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து இன்னுமே வந்து சிஎஸ்கே தோனியோட டிசிஷன் வந்து இன்னுமே சிஎஸ்கே அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். தோனியோட இன்வால்மெண்ட் இருக்கும், பட் ஐம் நாட் ஷோர் இந்த டீம் வந்து கம்ப்ளீட் தோனி இன்வால்மெண்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸா நான் சொல்றேன், சிஎஸ்கே வந்து இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் அமைச்சாங்க எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்ம்ல அதிகமான பர்சனாலிட்டி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் தெரியுமா? ராகுல் திரிபாதி, ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன், இந்த 3 பேர் டாப் லிஸ்ட்ல இருந்தாங்க. அந்த 3 பேர் தான் இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அந்த கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆனது வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாட் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நிறைய ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கோட இன்புட்ஸ் மட்டும் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து 80% he avoided the decision making on ருத்ராஜ். சோ எல்லாமே ருத்ராஜ் மூலமா போட்டோன்னு இருக்கா. வந்து ஆக்ஷன்ல காசி தாத்தாவோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு,
தலை என்ன சொல்றாரோ அதுதான். தலை சொன்னாரு, தலை வேணும்னு கேட்டாரு, இந்த அதுதான். வாட்டி அதை தலை சொல்ல என்ன வி சொன்னாரு ஹாவ் அதுதான். தலைவன் வி ஹாவ் தலைவன் அட் அவர் பேக் தான் சொல்றதே தவிர தலைவன் என்ன சொல்றானோ அப்படி சொல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல இல்ல இருக்காது. ஏன்னா தோனி வந்து தோனி ப்ரிஃபர் ஹிட்டர் இன் த மிடில். அந்த அந்த மாதிரி ஒரு தூபை வந்து எடுத்தது யாரு? தோனி தான். ஏன்னா ராஜஸ்தானுக்கு எதிராக வந்து தோனி சிஎஸ்கேக்கு எதிராக ராஜஸ்தான்ல ஓப்பனிங்ல பர்ஃபார்ம் பண்ணுவோம் 100. சிஎஸ்கே கூட யாரெல்லாம் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களாம் திருப்பி சிஎஸ்கேக்கு வருவாங்க. நோட் பண்ணிக்கலாம் தெரியல. சிஎஸ்கேக்கு எதிராக அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த தூபே வந்து ராஜஸ்தான்ல இருந்து இங்க 100 அடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்தான். சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க. ஏன்னு தெரியல. அது பட் அது எனக்கு ஓகே தெரிஞ்சு தான். இன்புட்ஸ் இருக்கும். இல்லடா அது ஓகே. நான் கார்த்தி சொல்றது எனக்கும் ஓகே தான் படுது. ஏன்னா இது வந்து இந்த வருஷம் மட்டும் பண்ணல. ஏன்னா ருத்ராஜ் கேப்டன் அதே வந்து இந்த ஃபிளேவர்ல வருஷம் இருக்குன்னு தான் சொல்றேன். இதே ஸ்ட்ராட்டஜியை இவங்க சுமார் ஒரு 2018 இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இத்தனை நாள் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருச்சு. நடுவில் 2 சீசன் லாக் ஆகிக்கிட்டாங்க. இந்த சீசன் சுத்தமா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா எடுத்த பிளேயர்ஸ் அந்த மாதிரி. இதுல நீ மாத்தி கூட போட முடியாது. இப்ப அடுத்த மேட்ச் என்ன பண்றது? எல்லாருமே ஸ்டக் ஆகுறாங்க. அவனே ஸ்டக் ஆகுறான். ஆமா, ரச்சின் ஸ்டக் ருத்ராஜ். ஆகுறான். உள்ள விஜய் சங்கர் பாவம், அவனை போட்டு இன்னைக்கு அடி கமெண்ட்ஸ்ல செத்தான். தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் ஒரு நாளைக்கு ஆஃப் பண்ணிருப்பா தம்பி அப்படின்ற பாவம். இல்ல புரிஞ்சுக்கிறவன் விஜய் சங்கர் புரிஞ்சுப்பான். வந்து அவனால இல்ல என்ன ஆட அவன் முடியுமோ அதை ஆடி கொடுத்தான். இல்ல அவன் ரோல் அதனால அதுதான். எதுவும் சொல்ல முடியாது. ஆமா, ஆக்சுவலா அவங்களும் அந்த இல்லைன்னா இன்டென்ட் 100 ரன்ஸ்ல அங்க ஆல் அவுட் போகணும். அந்த இன்டென்ட் ஏன் மிஸ் ஆகுதுன்னு சாரி சொல்றேன்னா, இன்னைக்கு நைட் மேட்ச் நைட் மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிபி கேஸ் 40க்கு 4. இதே இது நம்ம ஆளுங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தடவி 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 80 டெல்லுக்குள்ள போயிடுவாங்க. 80 90லயே முடிஞ்சிருக்கும் மேட்ச். ஆனா அவனுக்கு பாத்தியா, நேஹல் வந்தேராவும் மேட்ச் செம்மையா எடுத்துட்டு வந்தாங்க. 160 வரைக்கும் சூப்பரா எடுத்துட்டு வந்தாங்க. சஞ்சு தலையை பிச்சுக்கிறான். ஐயோ 2 ஓவரை தள்ளணுமே, உள்ள யாரை வச்சு தள்ளுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறான். அந்த ஒரு பாயிண்டே இல்ல. நம்ம இருக்கிறதுலே இந்த 10 டீம்ல நம்ம டீமும் கூட பங்காளி ஆடுற டீமும் தான் பாக்குறதுக்கே சப்பையா இருக்கு. எதுக்கு ஆடுறீங்கன்னே தெரியலங்கிற மாதிரி. இது ஸ்ட்ராட்டஜி இல்லாத பங்காளிகளுக்கு ஒண்ணும் அடிக்க இல்லாத. ஆளுதான் இருக்கு. ஆமா, அவனுக்கு அந்த மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு இன்னொன்னு. அண்ட் ஆல்சோ கார்த்திக் இன்னொரு அந்த நான் அக்ரி பண்றேன். ஏன்னா அஸ்வினை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, அஸ்வின் வந்து நீ சொன்ன மாதிரி யூனி டைமென்ஷனல் பிளேயர். அண்ட் ஆல்சோ அவருமே ஃபைனல் இதுல இருக்காரு, அவரோட ஃபைனல் டேஸ்ல இருக்காரு. எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு ஆடணும்னு சொல்றீங்க. இது வந்து என்ஜாய் பண்ணி ஆடுறதுக்கு வந்து இது ஒரு வந்து அப்படிப்பட்ட இது கிடையாது. என்ஜாய் பண்ணி நம்ம நெட்ஸ்ல ஆடலாமே தவிர என்ஜாய் பண்ணி ஆடுறதுக்கு சும்மா வந்து ஆடுறோங்கிற மாதிரி அதுக்கான லெவல் வந்து ஐபிஎல் இப்போதைக்கு கிடையாது. இந்த ஐபிஎல் அந்த சேனல்ல கிடையாது. அண்ட் ஆல்சோ அஸ்வினை மாஸ்டர் வந்து லீக்ல ஏன் மாஸ்டர் லீக்ல என்ஜாய் பண்ணி ஆடலாம். அஸ்வினை ஏன் இவ்வளவு ரூபா கொடுத்து இது எடுத்தாங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாசமோ 3 மாசத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேல டிஎன்பிஎல்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து அஸ்வினுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவரும் அவர் கரியரை முடிச்சு இந்தியாவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வந்துட்டாரு. இப்ப தமிழ்நாடு சிஎஸ்கே இந்த பர்டிகுலர் இதுல வந்து அவரோட டைரக்டர் லெவல்ல அவரோட மேனேஜிங் அந்த பர்டிகுலர் ரோல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் நிறைய பார்க்குறாரு. ஸோ அதனால அவரை ஒரு கவர் அப் பண்ற மாதிரி எடுத்தாங்களோன்னு தோணுது. பட் 10 கோடிக்கு அவருக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தது வந்து அதான் இதுல தான் இல்ல கொஸ்டின் அவ்வளவு மார்க்ஸ். ஏத்தி விட்டாங்க ராஜஸ்தான். ஏன்னா ராஜஸ்தானுக்கும் அந்த நம்ம பெண்ணு மாட்டிக்கிட்டோமே, தேவைப்பட்டது. உனக்கு அப்படி அவசியம் இல்லை, வேணாண்டு போயிடணும். ரீசெண்ட் ரெக்கார்டு பார்த்தோன்னா சேப்பாக்ல அஸ்வின் நல்லா பண்ணிருக்கான். அந்த ஒரு இதுதான். பட் தெரியல, எல்லாமே பேக் ஃபயர் ஆகுது. அதான்டா அடிச்சா மொத்த அடி ஒன்னா விழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அடி வாங்கிட்டு ஓகே இருக்கு. ஸோ சரி, பண்ணனா ஓகே அதே கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நான் சொல்றேன், ஸ்டில் ஐ பிலீவ் ஏதாவது ஒரு சான்சஸ் கிடைச்சது, ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சது அப்படின்னா சிஎஸ்கே கம்பேக் பண்ணி 4th பொசிஷன் வர சான்சஸ் இருக்கு. எனக்கு ஒரே பிளேயர் தான், ராமகிருஷ்ணா கோஷ். வாட்ச் அவுட் ஃபார் இஸ் பிளேயர். இவனுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்பர் 5ல ஹில் ப்ரூவ், ஹில் மேக் தி சிஎஸ்கே டு கம் பேக். இதான் ராமகிருஷ்ணன். நான் ப்ரிவியூலையும் சொல்லியிருப்பேன், ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன். இந்த பிளேயர் எப்படியாவது ஆட வச்சு அன்சுல் கம்போத் ஆட வச்சேன்னா சிஎஸ்கே வில் ஸ்ட்ராங்லி கம் பேக். இன்னும் பிலீவ் பண்றேன் நானு. நீ இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோ. முட்டு கொடுக்குறேன்னு சொல்லலாம், பட் ஐ பிலீவ். ஓகே ஓகே பாப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் சூப்பர். கம்மிங் மேட்ச்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்போச்சு கொடுக்கணும்னு நிறைய பேசிட்டு இருக்காங்க. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனிமே ஜான் என்ன மழை என்ன. அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா கொடுப்பாங்க கண்டிப்பா. சிஎஸ்கே மொத்தமா வெளியே போறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு லாங் ரன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு இது. சரி, ஓகே கார்த்தி, நீ சொல்றா, உனக்கு எதுவும் ஃபைனல் டாக்? நிறைய பேசிட்டோம் சிஎஸ்கே பத்தி, வேற ஏதாவது இருக்கா? இல்ல இன்னைக்கு வந்து என் தலையே வரல, அதனால நான் வந்து தாட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இருக்கேன். ஆனா எனக்கு கேட்டா இந்த செஷன் ரொம்ப ப்ரொடக்டிவா போன மாதிரி இருந்துச்சு. நம்ம நிறைய பாயிண்டர்ஸ் பேசணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்க இந்த மேட்சை பத்தி திரும்ப திரும்ப சவுந்தர் அது மேடி ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சு இந்த டீமை வச்சு நான் பிளே ஆஃப் வந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு பண்ணக்கூடிய டீம்னா அது சென்னை தான். நம்புவோம். அதேதான். சூப்பர்ரா, நல்ல இதுதான்.
ஸ்டில் நம்பிக்கை இருக்கு. நீங்க நல்ல பூல் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டா வந்து தயவு செஞ்சு ஆடுங்க. நம்ம அதுக்கு ஆடி அவங்க நல்ல நல்ல மேட்ச்க்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தோத்துருங்க, பிரச்சனையே இல்லை. கிட்ட வந்து தோத்துருங்க, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்க. அதுதான் ட்ரை பண்ணுங்க, அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீ செம்மையா ஜாலியாக, எனக்கு ரொம்ப பிடிச்ச செஷன் இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்ததுலே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் சிஎஸ்கே வந்து ஒரு செம்ம கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ லெட்ஸ் ஆல் பிலீவ் அண்ட் Will we let's believe? hope. Yeah, still we believe on CSK. So thank you so much. Have a good day. Bye.